அத்தை ஷாம்பு இருந்தா கொடுங்க. உன்னால ஒரு ஷாம்பு கூட வாங்கி வச்சுக்க முடியாதா? என்கிட்டலாம் இல்லை. உங்ககிட்ட இல்லையா? அப்ப சரி அத்தை, நான் நாளைக்கு தலை குளிச்சுக்கிறேன். ஐயோ நம்மள சமைக்க விட்டுருவாங்க. இரு வரேன், எடுத்துட்டு வரேன். அத்தை நைஸ் உப்பு இல்ல, கல் உப்பு எனக்கு போட தெரியாது. இந்த அளவு மட்டும் எவ்வளோன்னு போடுங்களேன். உனக்கு வேலையே இல்லையா? என்னால எந்திரிக்க முடியாது. அப்படியா? அப்ப சரிங்க அத்தை, நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்ப சரி பண்ணிக்கிறேன். ஐயா விரதத்து சமைக்கிற டேஸ்ட் பார்க்க நெய்சூம்போட தொல்லையா இருக்கு. இந்த வரேன் இரு. அத்தை சமைச்சு முடிச்சிட்டேன், போய் சத்த நுனியலை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? என்னாலாம் முடியாது, நீ போய் வாங்கிக்க. போக முடியாதா? அப்ப சரிங்க அத்தை, புது தட்டு உள்ள இருக்கு, நான் அதை எடுத்து வச்சு சாம்பிராணி போட்டுக்கிறேன். இந்த குப்பையை கொட்டிட்டு வாங்கிட்டு வரேன். அத்தை சாம்பிராணி போடுறதுக்கு இது ரெடி பண்ணுங்க. மழை வர மாதிரி இருக்கு, நான் மாடியில போய் துணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீ துணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பத்த வை. அப்படியா? அப்ப சரிங்க அத்தை, கம்ப்யூட்டர் சாம்பிராணியே போட்டுருவோம். ஏய் நில்லு, நானே செய்யறேன். அத்தை கடைக்கு தானே போறீங்க, வரும்பொழுது அப்படியே பாப்பா அழைச்சிட்டு வந்துருங்க. மணி 3 ஆகுது. நான்லாம் அழைச்சிட்டு வர முடியாது, நீனே போய் அழைச்சிட்டு வா. சரி அத்தை, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் உங்க சொந்தக்காரங்க யாரோ வராங்க, உங்களுக்கு கேசரி செய்யணும்னு சொல்லியிருந்தீங்களே. நான் பாப்பா அழைச்சிட்டு அப்படியே கோவிலுக்கு போற வேலை இருக்கு, அங்க போயிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ, கோயிலுக்கு போகணுமா? நம்ம சமைக்க விட்டுருவாப்புல இருக்கு. சரி சரி, நானே அழைச்சிட்டு வந்துடுறேன். இவங்களெல்லாம் அவங்க போக்குல போய் தாங்க பிடிக்கணும். எப்படி என் ஐடியா? ஏதாவது என்கிட்ட சொன்னியா? இல்ல இல்ல, இங்க மக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க போயிட்டு வாங்க.